ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு குழந்தைங்க சளி, காய்ச்சல்ல இருக்க டைம்ல சாப்பிடவே மாட்டேன் அடம் பிடிப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல வந்துட்டு இப்படி செஞ்சு குடுத்தா சூப்பரா சாப்பிடுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தக்காளி வந்து நல்லா கட் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். தோல் வந்து எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த தக்காளி கூட ஒரு 7, 8 மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுல இருக்கிற தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நைஸா அரைச்சுக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். இத அரைச்சு எடுத்துட்டேன் இப்ப பாருங்க. இத வந்து நல்லெண்ணெயில செய்யலாம். நல்லெண்ணெய் ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற ஆயில் எதுவா இருந்தாலும் ஓகே. நெய்யும் சேர்த்துக்கலாம். ஆனா சளி பிடிச்ச டைம்ல வந்துட்டு நெய் வேண்டாம். அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இது கூட பார்த்தீங்கன்னா, இப்ப தாளிப்புக்கு லைட்டா ஒரு 2 கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வெடிச்சு வர்றதுக்கப்புறம் ஒரு 2 சீரகம், கொஞ்சமா சோம்பு இத மட்டும் தாளிக்கும்போது நம்ம சேர்த்திக்கலாம். கூட 2 மிளகும் போட்டுக்கிறேன். கொஞ்சமா ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்திட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருக்கு இல்லையா? அந்த தக்காளி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இத சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஜார்ல வந்து லைட்டா தண்ணி விட்டு அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இது கொதிச்சு வர்றப்பவேவும் கொஞ்சமா நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். அப்புறம் அவங்க குழந்தைக்கு உப்பு நீங்க என்ன குடுக்கல அப்படின்னா, நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. நான் குடுத்து பழக்கியிருக்கேன். அதனால லைட்டா சால்ட்டுமே சேர்த்துக்கலாம். இது வந்து சாதத்துக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்லைங்க. நீங்க வந்து தாராளமா இட்லிக்கோ, தோசைக்கோ குடுக்கலாம். நார்மலா நம்ம வேற ஏதாச்சும் குடுக்கறத விட இந்த மாரி செஞ்சு குடுத்தோம்னா, இந்த டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிரும். நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. இப்போ இது கொதிச்சு நல்லா ஒரு 2 நிமிஷங்கும்போது நல்லா கொஞ்சம் கொதிச்சுட்டு அந்த கொல கொலன்னு அந்த பக்குவத்துக்கு வரும். அந்த பக்குவத்துல வரும்போது, நம்ம ஆல்ரெடி வடிச்சு வச்ச சாதம் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம பாப்பாங்க எவ்வளோ சாப்பிடுறாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி சாதம் எடுத்து, கையிலேயே நல்லா பெசஞ்சு விட்டுக்கணும். ஜார்லலாம் தயவு செஞ்சு போடாதீங்க. நெறைய பேர் வந்து மிக்ஸில போட்டு ஜார்ல ஒரு ஓட்டு ஓட்டுனேன் அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. பருப்பு மத்து யூஸ் பண்ணுங்க. இல்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலேயே மசிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து குடுத்து பழக்கும்போது, குழந்தைங்க எடுத்து சாப்பிடுறாங்க இல்லையா? அதுவுமே நீங்க ஸ்பூன குடுக்கறத விட கையிலேயே எடுத்து சாப்பிட்டு பழக்க வைக்கலாம். இப்ப பாருங்க சாப்பாடு போட்டு நல்லா கிளறிட்டேன். நான் கையில தான் மசிச்சிருக்கேன். எவ்வளோ கொல கொலன்னு இருக்கு பாருங்க. இன்னுமே நீங்க கொல கொலன்னு வேணும்னா, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே கரெக்ட்டான பக்குவமா இருக்குது. இத வந்து சூடான இப்படி எடுத்து, கொஞ்சம் நெய் விட்டு கூட குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். என் பையன் நெய் ஸ்மெல் பிடிக்கும். அதனால நான் நெய் கலந்து கூட குடுப்பேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நல்லா சாப்பிட்டு நல்லா நிம்மதியா தூங்குவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் வந்துட்டு தயவு செஞ்சு பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.